Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசியமா இந்த லேம்ப் ஆஃப் காட் யூடியூப் சேனல் உங்களை அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதுக்குள்ள இப்போதான் ஜனவரி வந்த மாதிரி இருக்கிறது. அவ்வளோ சீக்கிரம் பிப்ரவரி மாதத்தை காண வைத்த தேவனுக்கு நம்ம எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த பிப்ரவரி மாதமும் இந்த பிப்ரவரி முதலாவது நாள் தேவனான கர்த்தர் எந்த ப்ராமிஸ் வேர்ட் நம்ம அனைவரிடத்திலையும் பேசுறாருன்னு பார்க்கலாங்களா? எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 121 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனத்தை. I lift up my eyes to the hills, from whence comes my help. My help comes from the Lord who made heaven and earth. Amen. முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனத்திற்காக. ஆமாங்க, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார், உங்களுடைய உதவி, உங்களுடைய ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வரப்போகிறதா. ஆமென். Are you looking for some help? ஐயோ, எனக்கு இந்த உதவி யார் செய்வாங்க, இந்த தேவை என்னை யார் சந்திப்பாங்க என்று கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்களா? இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உதவி, உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த மாதம் தேவனான கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறதா. ஆமென். இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது. My help comes from the Lord who made heaven and earth. உங்களுடைய ஹெல்ப் இன்றைக்கு இந்த மாதம் முழுவதுமாய் தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. அநேக வேளையில் அநேக சூழ்நிலைகளை நம்ம யோசித்துக் கொள்ளுகிறோம் இல்லையா? ஐயோ, இந்த காரியம் நடக்குமா, எனக்கு நடந்து முடிக்குமா, யாரிடத்திலிருந்து ஹெல்ப் வரப்போகிறதுன்னு எனக்கு தெரியல அன்ட்டு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், the help comes from me. தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரப்போகிறது. I lift up my eyes to the hills where my help comes from. ஐயோ, எனக்கு யாரிடத்திலிருந்து உதவி வரும் என்று கண்ணீரோடு கவலையோடு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய பர்வதங்களை மாறி இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைமையை கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? அந்த பர்வதங்களை காட்டிலும் ஒரு பெரிய தேவன், அந்த டு த ஹில்ஸ் ஃப்ரம் வேர் மை ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம், அந்த ஹில்லை கிரியேட் பண்ணவரும் நம்மளுடைய தேவனான கர்த்தர் தான். A creator who created the hills. Hills may be very big. நம்மளுடைய மவுண்டன்ஸ் பெரியதா இருக்கலாம், ஆனா அவைகளை உருவாக்குன தேவன் அதை விட பெரியவரா இருக்கிறார். இன்றைக்கு தேவனான கர்த்தர் சொல்லுகிறார், உங்களோட தேவை, உங்களோட உதவி, உங்களோட ஒத்தாசை தேவனிடத்திலிருந்து வரப்போகிறதா. இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமாய் கர்த்தரை பிடித்து கொள்ளலாம். வேதத்துல நம்ம தாவீதை பார்க்கிறோம், always he took help from the Lord. அதான் சங்கீதம் 18 அதிகாரம் 2 வசனத்துல சொல்லுகிறார், Lord, you are my fortress, you are my protection, you are my strength, Lord. என் தேவனான கர்த்தர் என்னுடைய கேடகமும் என்னுடைய அரணும் என்னுடைய பெலனுமா இருக்கிறீர் ஆண்டவரே. என்னாட முடியாத சூழ்நிலையில நீங்களே என்னுடைய துணையாளரா இருக்கிறீங்க என்று தாவீது எவ்வளவு அழகா எழுதுகிறார் இல்லையா? எந்த சூழ்நிலையில எழுதுறாருன்னா, when he was so depressed, சவுல் எல்லா இடத்துலயும் வலை போட்டு தேடி கொண்டிருக்கிறார். ஸோ தாவீதை நம்ம கண்டுபிடிச்சு we need to kill him என்ற நேரத்துல, but always God was refuge for David. அதனாலதான் அவர் எழுதுகிறார், தேவனே நீரே என்னுடைய ப்ரொடெக்ஷன், லார்ட், யூ ஆர் மை ப்ரொடெக்டர், யூ ஆர் மை ஸ்ட்ரென்த் என்று எழுதுகிறார். அதன் போலதான் இரண்டாவதாக he prays. Second thing, he always seeks God. தாவீது எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்க்கிறார். யார் அவர் கூட சுத்தி இருக்கிறவங்களை யார்கிட்டயும் அவர் உதவி கேட்கல, அவருடைய உதவி கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. கோலியாத், he was so small when he faced Goliath. அப்பொழுதும் கூட இருக்கிறவங்களை அண்ணன் தம்பி எல்லாருமே சொல்லியிருக்கலாம், தாவீதே இது உன்னால முடியாது, but he took help from the Lord. I believe that his strength was from the Lord. இன்றைக்கு நம்மளுக்கு முன்பதாக இருக்கிற கோலியாத் பெரியதா இருக்கலாம், நம்மளுடைய சவால்கள் பெரியதா இருக்கலாம், ஆனா நமக்குள்ள இருக்கிற தேவன் அதை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். இந்த வானத்தையும் பூமியும் சகலவற்றையும் படைத்த தேவனை நம்ம விசுவாசிக்கணுங்க. That is what David did. The same faith let us hold today. And third, he always inquired. எல்லா சூழ்நிலையிலும், ஆண்டவரே நான் இது செய்யட்டா, இது செய்ய வேண்டாவா, ஆண்டவரே நான் எதுனா ஒரு காரியம் தொடங்கும் போது கூட let us ask God's help. Today let us seek God, let us pray earnestly and let us take the help from the Lord like David did. Amen. இந்த மாதம் முழுவதுமாய் தேவனான கர்த்தர் உங்க கூடவே இருக்குவார்.
உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் தேவனான கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். ஆவியானவர் கூடவே வைத்துக் கொள்ளுங்க. நீங்க போகும்போதும் வரும்போதும் உங்களோட சூழ்நிலை மேல, உங்களோட பிசினஸ், உங்களோட திருமண வாழ்க்கையில ஆவியானவரை நீங்க எங்க கூட இருங்கப்பா என்று சொல்லும் போது உங்களோட உதவி இந்த மாதம் முழுவதுமாய் தேவனான கர்த்தரிடத்துல இருந்து வரப்போகுதுங்க. Praise God. Thank you for watching this video. God bless you.